ரிஷபராசிக்காரங்களுக்கு சொகுசு பொருட்கள் மேல ஆர்வம் அலை பாயும் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லலாம். தங்க நகை அதிக அளவுல கூடும். கொஞ்சம் கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்க பார்த்து இருந்துக்கணும். அதோட சேர்ந்து லாபங்கள் நிறைய வருதுன்றதுனால உங்களுக்கு தேவையில்லாத பழக்கங்களும் உருவாகும். நிறைய ஆண்களுக்கு பெண் நண்பர்களும் பெண்களுக்கு ஆண் நண்பர்களும் உருவாகும். கல்யாணம் ஆகி இருந்தா பார்த்து கரெக்டா இருந்துங்க. எங்கேயாவது சிக்கல்ல போய் சிக்கிக்கிற அளவுக்கு ஒரு இந்த மாதிரி கிராமத்துல இருக்கிறாங்களோ நகரத்துல இருக்கிறாங்களோ எங்க இருந்தாலும் இந்த குரு பெயர்ச்சி ரிஷப ராசிக்கு நிறைய நன்மைகளை தரும். கலைத்துறை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு, ரிஷப ராசிக்காரங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வச்சு பார்க்கும்போது லாபங்கள் நிறைய கிடைக்க போகுது. குறிப்பாக பொன் வியாபாரம் செய்யறவங்க, உலகெங்கும் வாழக்கூடிய வராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் புத்தாண்டு 2026 ஜூன் மாசம் 1ஆம் தேதி ராத்திரியில உங்களுக்கு குரு பெயர்ச்சி ஆகுறாரு. அதை தொடர்ந்து எல்லா ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்க போகுது, பொதுவாக இந்த குரு பெயர்ச்சி எல்லாருக்கும் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரிஷப ராசிக்கு இந்த புத்தாண்டு நிறைய விஷயங்களை செய்ய போகுது. உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய குரு நிறைய நன்மைகளை செய்ய போறாரு. திடீர்னு சகோதரன் கூட இருந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பாரு. எங்கேயாவது சிறு சிறு பயணங்களை உருவாக்கி கொடுப்பாரு. அதோட சேர்ந்துட்டு காதல், நண்பர்கள், பார்ட்னர்கள் இவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையை உருவாக்கி தருவாரு. தாய்மாமன் வகையில ஒரு மிகப்பெரிய நன்மை உருவாகும். பெண்களுக்கு இது ஒரு பொன்னான காலமாக தான் பார்க்கப்படுது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. அப்போ திருமணம் அப்படிங்கிற இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை இருக்கு. திருமணத்திற்கு காத்திருக்கிறவங்களுக்கு இப்ப திருமணம் நடக்கும். அடுத்து திருமணம் முடிச்சிட்டு குழந்தைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு 9ஆம் இடத்தின் ஒரு தன்மையால குழந்தைகளும் பிறக்கும். அது மட்டும் இல்லாம லவ் பண்றவங்களுக்கு, குறிப்பா ஒன் சைடு லவ் பண்றவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம். ஒன் சைடு டபுள் சைடா ஃபார்ம் ஆகும். சில நேரம் லவ் கல்யாணத்துல போய் முடியறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. பெற்றோர்கிட்ட பேசி நீங்க ஒரு சம்மதத்தை வாங்கிய கூட திருமணம் செய்வதற்கு இந்த காலம் உங்களுக்கு ஒரு பொன்னான காலமாக இருக்க போகுது. ரிஷப ராசிக்காரங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வச்சு பார்க்கும்போது லாபங்கள் நிறைய கிடைக்க போகுது. குறிப்பாக பொன் வியாபாரம் செய்யறவங்க, தங்கம், தங்க, வெள்ளி, ரவரத்தினங்கள், ஆபரணங்கள் இது போல வச்சு வியாபாரம் செய்யக்கூடிய அவங்களுக்கு இந்த காலம் நிஜமாவே ஒரு பொன்னான காலமா இருக்க போது. தங்க நகை ஆசாரி வேலை செய்யறவங்க, வெள்ளி ஆசாரி வேலை செய்யறவங்க இவங்களுக்கும் நல்லா இருக்கும். வியாபாரிகளுக்கும் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த தொழில்களை எல்லாம் டை வச்சு மேக் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தா அவங்களுக்கும், ப்ரொடக்ஷன் பண்றவங்களுக்கும் நல்லா இருக்கும். தங்கத்தை ஒட்டி வரக்கூடிய எல்லா தொழில்களுமே இந்த காலத்துல ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. கவலைப்படாம நீங்க தாராளமா இந்த தொழில்களை எடுத்து செய்யலாம். சில சில விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் இறங்கி ஏறும். அதாவது தங்கம் விலை குறையக்கூடிய காலமா இருக்கிறதுனால தொங்க விலை குறைஞ்சி அதுக்கப்புறம் மீண்டும் ஏறும்போது இது ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக மாறும். அதே போல கால்நடை வளர்க்குறவங்களுக்கு, குறிப்பா கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, பன்றி வளர்ப்பு, மாடு வளர்க்குறவங்க, பால் பண்ணை வச்சிருக்கிறவங்க, இதை ஒட்டிய விவசாயம் செய்யறவங்க இவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் ரொம்ப பொன்னான காலகட்டமா இருக்க போகுது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல வரக்கூடிய குரு அந்த எக்ஸ்பான்ஷன் இல்லை அப்படின்னா அது தொடர்பான சில விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க செய்யறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுப்பாரு. ரொம்ப நாள் எதிர்பார்த்த புது டெக்னாலஜியை நீங்க ஆட் பண்ணிக்கிறதுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம இதோட சேர்த்துக்கலாம் கால்நடை ஏற்றுமதி பண்றவங்க, இறைச்சிக்கு கொடுக்கறவங்க இவங்களுக்கும் இந்த காலகட்டம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அதாவது எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கும். கால்நடை அந்த உணவு தானியங்கள் உற்பத்தி பண்றவங்க, கேட்டல் ஃபீடு தயார் பண்றவங்க அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல காலம். இது சுத்தி வளைச்சு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதத்திலையுமே கால்நடையை ஒட்டி, விவசாயத்தை ஒட்டி வரக்கூடியதுக்கு ரொம்ப ஒரு பொன்னான சூப்பரான காலமா தான் பார்க்கப்படுது. இருந்தாலும் தாயார் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அப்பப்ப கொஞ்சம் உடல்நலன்ல கோளாறு ஏற்படுத்தும். குறிப்பா தாயாருக்கு ஏற்படுத்தும். தந்தை வகையில நீங்க ஒன்றும் பெருசா பயப்பட தேவையில்ல. அந்த இடத்துல எல்லாமே உங்களுக்கு கிளியரா இருக்கு. தொழில் வகையிலையும் நல்லாவே இருக்கும். ஃபைனான்ஸ் பண்றவங்க, வட்டி தொழில் செய்யறவங்க, 2 வீலர் ஃபைனான்ஸ், 4 வீலர் ஃபைனான்ஸ் இல்லைன்னா டாக்குமெண்ட் வச்சு செய்யறவங்க
இவங்க எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய வந்து நீங்க வட்டிக்கு குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். பணம் திரும்ப வர்றதுல கொஞ்சம் லேக் இருக்குது அப்படின்னாலும், உங்க பிசினஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டா மூவ் ஆயிக்கிட்டே இருக்கும். பணம் குடுக்கறதுக்கு கஸ்டமர்ஸ் நெறைய கிடைக்கக்கூடிய காலம். பணம் ரிட்டர்ன் வருமா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் லேக் ஆயி தான் வரும். பட் இருந்தாலும் லெவல் வந்து கொஞ்சம் பெரிய லெவல்ல எக்ஸ்பான்ஷன் ஆகும். பேங்கிங்ல ஒர்க் பண்றவங்க, பிரைவேட் ஃபைனான்ஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கெல்லாம் வந்து கஸ்டமர்ஸ் ரொம்ப ஈஸியா கிடைப்பாங்க. டாக்குமெண்ட் ரொம்ப கிளியரான டாக்குமெண்ட்டாவே கிடைக்கும். நெறைய பேருக்கு பணம் தேவைப்படுது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில உருவாகும். ஸோ அ இன்சூரன்ஸ், ஃபைனான்ஸ், பேங்கிங் இதுல மார்க்கெட்டிங் செய்றவங்களுக்கு இந்த காலம் ரொம்ப சூப்பரான காலம் அப்படின்னு தான் நாம சொல்லணும். சினிமா துறையில இருக்கிறவங்க, பாட்டு பாடுறவங்க, ஓவியம் வரையறவங்க, அழகு கலை பொருட்கள் எல்லாம் தயாரிப்பு பண்றவங்க, இந்த மாரி இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் சூப்பரான காலம். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய முயற்சிகளுக்கு எல்லாத்துக்கும் நெறைய நன்மைகள உருவாக்கி தருவாரு. இப்போ உங்களுக்கு முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, சில வாய்ப்புகள் கிடைக்கும். இப்ப பேசக்கூடிய ப்ராஜெக்ட் எல்லாமே எப்ப உங்களுக்கு சக்சஸா அ வொர்க்கிங்க்கு வரும் அப்படின்னு கேட்டா, சிம்ம ராசிக்கு குரு வரக்கூடிய நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 3 மாசத்துல உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ நீங்க பேசி வச்ச விஷயங்கள் எல்லாம் நடைமுறைக்கு வந்துரும். ஸோ அந்த டயம் உங்களுக்கு பாசிட்டிவா ஒர்க் ஆகும். ஆனா அதுக்கு தேவையான முன்னேற்பாடுகள் இப்ப நடக்கும். நெறைய வந்து டான்ஸ் ஆடுறவங்களுக்கு வெளியூர்ல நெறைய கச்சேரிகள் கிடைக்கும். பாட்டு பாடுறவங்களுக்கு நெறைய கச்சேரிகள் கிடைக்கும். அப்புறம் நாடகம் நடிக்கிறவங்களுக்கும் நெறைய விஷயங்கள் கிடைக்கும். கூத்து ஆடுறவங்களுக்கும் கிடைக்கும். இந்த மாதிரி கிராமத்துல இருக்கிறாங்களோ, நகரத்துல இருக்கிறாங்களோ, எங்க இருந்தாலும் இந்த குரு பெயர்ச்சி ரிஷப ராசிக்கு நிறைய நன்மைகளை தரும். கலைத்துறை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு. அலங்கார பொருட்கள், வாசனை பொருட்கள், ரொம்ப விலை உயர்ந்த பொருட்கள், சொகுசு பொருட்கள் இந்த மாதிரியான பொருட்கள விக்கிறவங்க, வாங்குறவங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம் ரொம்ப சூப்பரான காலகட்டமா இருக்கும். நெறைய விஷயங்கள் உங்களுக்கு பொருள் சேரும். அதாவது சொகுசு பொருட்கள வாங்கணும்னு நெனைக்கிறவங்களுக்கும் சேரும். அத விக்கணும்னு நெனைக்கிறவங்களுக்கு நெறைய லாபம் வரும். ரிஷபராசிக்காரங்களுக்கு சொகுசு பொருட்கள் மேல ஆர்வம் அலை பாயும் இந்த காலகட்டத்துல அப்படின்னு சொல்லலாம். தங்க நகை அதிக அளவுல கூடும். வீட்ல சுபகாரியங்கள் நடக்கும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் உங்களுக்கு வரப்போகுது. அதோட சேர்த்து தங்கும் விடுதிகள், ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க, லாட்ஜ் வச்சிருக்கிறவங்க, பப் வச்சிருக்கிறவங்க, அப்புறம் வந்து டாஸ்மாக்ல பார் எடுத்திருக்கிறவங்க, எஃப்&2 பார் எடுத்திருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம் ரொம்ப சூப்பரான காலகட்டம். மக்களுடைய செல்வாக்கு ரொம்ப ஜாஸ்தியா கிடைக்கும். மக்களுடைய அமோக ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வச்சிருக்கிற இந்த கம்பெனி அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா போகும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. கவர்மெண்ட்ல வேலை செய்றவங்க, அரசு அதிகாரிகள் கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க. கொஞ்சம் நெஞ்சு சார்ந்த பிரச்சனைகள் வராம பார்த்துக்கங்க. நெஞ்சுல சளி கட்டுறது, இல்லன்னா சுவாச கோளாறு வர்றது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் மட்டும் கொஞ்சம் கவர்மெண்ட்ல வேலை செய்றவங்க பார்த்து இருந்துக்கணும். அதோட சேர்ந்து லாபங்கள் நெறைய வருதுன்றதுனால உங்களுக்கு தேவையில்லாத பழக்கங்களும் உருவாகும். நெறைய ஆண்களுக்கு பெண் நண்பர்களும், பெண்களுக்கு ஆண் நண்பர்களும் உருவாகும். கல்யாணம் ஆகியிருந்தா பார்த்து கரெக்டா இருந்துக்குங்க. எங்கேயாவது சிக்கல்ல போய் சிக்கிக்கிற அளவுக்கு ஒரு கடினமான சூழ்நிலையை உருவாக்காம இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்க, கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி பண்றவங்க, நீட் எழுதுறவங்க இந்த மாரி இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் உடனடியா அதுக்கு தயாராகி உடனடியா செஞ்சிட பாருங்க. நீங்க நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த காலகட்டங்கள்ல எக்ஸாம் இருக்குதுன்னா பெரிய அளவுல உங்களுக்கு நன்மை செய்யாது. இப்போ உடனடியா பெரிய அளவுல நன்மை செய்யும். தயாரா இருக்கலாம். உங்களுக்கு வேலை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி பண்றவங்க, ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்கனாலும் முயற்சி பண்ணலாம். அது உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிஷபராசிக்காரங்க அரசியல்ல இருக்காங்க அப்படின்னா, அவங்க இப்ப கிங் மேக்கரா மாறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். அவங்களுக்கு நெறைய விஷயங்கள் டக்கு 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 டக்குன்னு நடந்துட்டு வரும். பணம் வெளிய போகுது அப்படின்றத தவிர்க்க முடியாது. ஆனா உங்களுடைய மக்கள் ஆதரவு இல்ல அப்படின்னா, நீங்க அரசியல்வாதிகளுக்காக வேலை செஞ்சு தர்றது, அரசியல் கட்சிகளுக்காக வேலை செஞ்சு தர்றது, இந்த மாரியான விஷயங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். அது இம்மீடியட்டா உங்களுக்கு வந்து வேலை செய்யுது அப்படின்னாலும் கூட, இது கரெக்ட்டா நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாசங்கள்ல உங்களுக்கு இது ரிசல்ட் குடுக்கும். இதனுடைய எக்ஸ்பான்ஷன் ரிசல்ட் இல்ல எக்ஸ்டென்ஷன் ரிசல்ட் எப்போ உருவாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த வருஷம் ஜூன் மாசம் 2027 ஜூனுக்கு மேல உங்களுக்கு ஒரு அமோகமான காலமாக இருந்து, அந்த அமோகமான காலத்துல உங்களுக்கு நீங்க செஞ்ச உதவிகளுக்கு எல்லாமே உங்களுடைய உழைப்புக்கான ஊதியம் அந்த டயத்துல தான் கிடைக்கும். அதிலிருந்து ஒரு 5 வருஷத்துக்கு உங்களுடைய காலமாக தான் இருக்கும். நெறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு வரும். ரிஷபராசிக்காரங்க இப்ப கிங் மேக்கரா இருக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரங்கன்னு சொல்லணும். பயங்கரமா அவங்களுடைய மூளைகள் வேலை செய்யும். அவங்களுடைய சாதுரியங்கள், அவங்களுடைய திட்டங்கள் எல்லாமே வேலை செஞ்சு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையும், ஒரு மிகப்பெரிய
வலிமையும் உண்டாக்கி தரும். விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களுக்கும் இதே மாதிரி தான். கை காலில் அடிபடாம பார்த்துக்குங்க. நிறைய வெற்றிகள் வர வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு வேலைக்கு போறவங்க, வெளிநாட்டுக்கு கல்விக்கு போறவங்களுக்கு இப்போ உடனடியா முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறது, 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறது, இந்த 2 காரணத்தினாலையும் உடனடியாக உங்களுக்கு இப்போ இந்த வாய்ப்புகள் கூடி வரும். ஆனா நவம்பர், டிசம்பர், ஜனவரி அந்த டயத்துல இந்த வாய்ப்புகள் தவறி போகும். உடனடியா முயற்சி பண்ணீங்கன்னா உடனடியா கிடைக்கும். அது கடந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கலாயிடும். இருந்தாலும் நிறைய பேருடைய முயற்சிகள் தவிர்க்க முடியாதது. அப்போ சில தடைகள் வரும், தாமதங்கள் வரும், ஏதாவது சில சிக்கல்கள் வரும். அதனால நாம என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு இறை வழிபாடோ, ஒரு தெய்வ வழிபாடோ ஏதோ ஒண்ணு நமக்கு கொஞ்சம் பக்கத்துணையா இருக்கும். ஆனா எல்லா நேரத்திலையும் அந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு வேலை செய்யாது. ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஒரு குறிப்பிட்ட கோவில்களுக்கு இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட நட்சத்திரத்துல நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க ஜெயிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு அமைய போகுது. அது எந்த நாளுன்னா அமாவாசை நாள் அன்னைக்கு மகம் நட்சத்திரமும் கூடி வரக்கூடிய நேரத்துல நீங்க ஒரு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு கூழ் ஏதாவது கொடுத்து, இல்லைன்னா பாயாசம் கொடுத்து, இல்லைன்னா அங்க ஏதாவது பொங்கல் இந்த மாதிரி ஏதோ ஒரு உணவுப் பொருட்களை கொடுத்து அந்த கோவிலுக்கு சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு இந்த மாதிரி வரும்போது உங்களுடைய பிரச்சனை தேரும். ரொம்ப முக்கியம். அமாவாசையும் மகன் நட்சத்திரமும் ஒன்னா சேர்ந்து வரக்கூடிய நாளில் நீங்க போயிட்டு செய்யக்கூடிய இந்த தெய்வ வழிபாடு உங்களுடைய பெரிய பெரிய பிரச்சனைகளை ஒண்ணுமில்லாம செஞ்சிடும். உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு போவதற்கு நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி தரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்டுகளை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நன்றி, வணக்கம்.